வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக தேர்தல் களம் சூடு பிடித்து போயிட்டு இருக்குது. அதிமுக, திமுக 2 பக்கமுமே அலையன்ஸ் அமைந்திருக்குது. அதிமுக, பாஜக இந்த 2 கட்சிகள் மட்டும் தான் அந்த கூட்டணியில இருக்கிறாங்க. சின்ன சின்ன கட்சிகள். அ தமிழ் மாநில காங்கிரஸ், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் அந்த கூட்டணியில இருக்கிறேன்னு சொன்னாலுமே, ஒரு முழுமையான ஒரு கூட்டணியா அமையாத மாதிரி இந்த 2 கட்சிகள் மட்டும் பிரதானம் வகிக்கிறாங்க. இந்த பக்கத்துல திமுக அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிஸுமே வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அதிகமான தொகுதிகள் வேணும். எங்களுக்கு வந்துட்டு இந்த அரசாங்கத்தை வந்துட்டு இந்த கூட்டணியில இருக்கிறதுனால அந்த அரசாங்கத்தினுடைய குறைகளை விமர்சிக்க முடியல. எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேணும்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுமே வந்துட்டு டிமாண்ட் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்துல வந்துட்டு காங்கிரஸ் அவர்களினுடைய எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்துட்டு நாம விஜயோட போனா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்களாம். ஸோ இது சம்பந்தமா காங்கிரசினுடைய தமிழகத்திற்கான மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் அவர் வந்துட்டு சமீபத்தில் வந்துட்டு தமிழகம் வந்திருந்தாரு. சத்தியமூர்த்தி பவன்ல வந்துட்டு மீட்டிங்லாம் வச்சிருந்தாரு. முதல் கட்ட தலைவர்கள் தனியா மீட் பண்ணியிருந்தாரு. அதற்கப்புறம் 2ஆம் கட்ட தலைவர்களோடவும் மீட்டிங் வச்சிருந்தாரு. அப்பவே நிறைய பேர் வந்துட்டு ஆப்ஷன் 2 ஏன் விஜய் கூட போகக்கூடாது அப்படின்ற விஷயங்களை 2ஆம் கட்ட தலைவர்கள் சொன்னதை கேட்டுட்டு அந்த ஒரு விஷயத்தை கிறிஸ் ஜோடங்கர் வந்துட்டு முதல் கட்ட தலைவர்கள் கிட்ட கேட்டிருந்தாரு. ஸோ அவர்கள் வந்துட்டு பதில் சொல்ல முடியாம திணறி இருந்த விஷயங்களை நம்ம பார்த்திருந்தோம். எம்எல்ஏக்களும் வந்துட்டு நாம வந்துட்டு தாவேகாவோட போனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர் இந்த விஷயத்தை வந்துட்டு நான் தில்லியில போய் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயத்தை போய் பேசியிருக்கிறாரு. கிறிஸ் ஜோடங்கரோட தாவேகாவினுடைய நிர்வாகிகள் அவர்களும் கூட வந்துட்டு மும்பைல போயிட்டு ஒரு பேச்சுவார்த்தை, ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் வந்துட்டு இன்னொரு விஷயமும் வந்துட்டு பேசப்படுது. காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர்கள் ஒருத்தர் கேரளாவை சேர்ந்த கேசி வேணுகோபால். ஸோ அவரை வந்துட்டு தமிழகத்தை சேர்ந்த தென் மாவட்ட தலைவர்கள், தென் மாவட்டத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் சிலர் வந்துட்டு மீட் பண்ணியிருக்கிறாங்க. நாம வந்துட்டு திமுக கூட்டணியோட தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா தொகுதிகள் கண்டிப்பா கம்மியா தான் தருவாங்க. அதிகமான தொகுதிகள் கொடுக்க மாட்டாங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்றதும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா 2029 லோக்சபா தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்காக பிரச்சாரம் பண்றதுக்கு ஆட்களே இருக்க மாட்டாங்க. அப்படிதான் இருக்கும். கட்சி வளர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. விஜய் அவருடைய கட்சியில வந்துட்டு கூட்டணி ஆட்சியில பங்கு தரேன், அதிகாரத்துல பங்கு தரேன்னு சொல்றாரு. நாம ஏன் ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ணக்கூடாது? நாம அந்த பக்கமா போனோம் அப்படின்னா நமக்கான வாய்ப்புகள் இருக்குது. கட்சியும் வளர்க்கலாம். ஏன்னா ஆட்சியில பங்கு இருந்தால் மட்டும்தான் அதிகமான நபர்கள் வந்துட்டு ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ கட்சியும் வளரும். அதே நேரத்தில் விஜய்க்கு வந்துட்டு கேரளாலையும் செல்வாக்கு இருக்குது. ஸோ அங்கே உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவிருக்குது, சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. விஜயை கூட்டிட்டு போயிட்டு அங்கேயும் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா 2 தேர்தல்கள், அதாவது 10 வருஷமா ஆட்சியை பிடிக்காம இருக்கக்கூடிய யூடிஎஃப் காங்கிரஸ் அங்கே ஆட்சி பிடிக்கிறதுக்கு விஜய் உதவுவாரு. ஸோ அதனால வந்துட்டு நம்ம விஜயோட அலையன்ஸ் வச்சோம் அப்படின்னா ஒரு கல்லுல 2 மாங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு, கேரளா 2 பக்கமும் காங்கிரஸை வளர்க்கலாம். கேரளால காங்கிரசினுடைய ஆட்சியை பிடிக்க வைக்கிறதுக்கும் விஜயினுடைய செல்வாக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் உதவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம். அதற்கு கேசி வேணுகோபால் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, முதல்ல வந்துட்டு பீகாரினுடைய எலெக்ஷன் முடியட்டும், அதுல காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இது சம்பந்தமா தில்லியினுடைய தலைமை கிட்ட, ராகுல் கிட்ட நான் பேசுறேன். ஸோ அது வரைக்கும் திமுகவினுடைய அலையன்ஸ்லயே நீங்க இருங்க அப்படின்ற மாதிரி கேசி வேணுகோபால் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அக்டோபர், நவம்பர்ல பீகார் எலெக்ஷன் வந்து அதுல காங்கிரஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா இது சம்பந்தமான விஷயத்தை ஒரு ஆப்ஷனா எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இல்லாம பீகார் எலெக்ஷன்ல தோல்வி அடைந்துட்டார்கள் காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னா மீண்டும் திமுகவுடனேயே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ஜெயிச்சா கூட இந்த ஒரு விஷயங்களை வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத வந்துட்டு ராகுல் கிட்ட எடுத்துட்டு போனாலுமே ராகுல் ஆப்ஷன் 2 செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் நம்மளுடைய கண்களுக்கு தெரியுது. ஸோ இப்படிதான் வந்துட்டு காங்கிரஸை சேர்ந்த எம்எல்ஏக்கள் விஜயோட போகலாம் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அவர்கள் வந்துட்டு மேல்நிலை தலைவர்களோட வந்துட்டு பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ பார்க்கலாம் இந்த தாவேகா காங்கிரஸ் அலையன்ஸ் எந்த அளவுக்கு பிராக்டிக்கலா வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.